வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. இன்றைக்கு ரொட்டீன் ஒர்க் வித் வியாழக்கிழமை என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல புழுங்கரிசி வறுத்துட்ருக்கேங்க. இங்கே ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் கஞ்சிக்கும். அதாவது ஜவ்வரிசியும் புழுங்கரிசி சேர்த்து தான் பண்ண போகிறேன். உசிலுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன், துவரம்பருப்பு கடலைப்பருப்பு. இங்கே இட்லிக்கு நைட்டே ஊற வச்சுட்டேங்க. உளுந்து காலம்பரையிலேருந்து ஊற வச்சேன். பாத்திரங்கள்லாம் ஓரளவுக்கு முடித்து தேய்ச்சி வச்சுட்டேன். காலம்பரை ரொட்டீன் ஒர்க் ஆரம்பித்தாச்சு. ஓமம் வத்த குழம்புக்கு ஓமம் ஊற வச்சுருக்கேன், புளி ஊற வச்சாச்சு, பருப்பு வேக வச்சுருக்கேங்க. எலுமிச்சம்பழம் ரசம் உசிலிக்கு பீன்ஸை முதல்ல வேக வச்சு ரெடியாக வச்சாச்சு. இட்லிக்கு அரைச்சாயிடுச்சு. உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அவங்களுக்கு கஞ்சி கலந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி மாவை கரைச்சாச்சுங்க. கரைச்சிட்டு அதை உப்பு போட்டு 2 பாத்திரமாக எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு அமாவாசை இல்லை, அதுக்கு தான். அப்புறம் பையனுக்கு கஞ்சி கொடுத்துட்டேன். எனக்கு தான் எடுத்து வத்த குழம்பு ரெடி பண்ண போகிறாங்க. நல்லெண்ணெயை விட்டு கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நல்லா மணக்க அப்படியே ஓமத்தை போடும்போது அப்படியே சூப்பராக வாசனை கவகமன்னு இருக்குங்க. அப்படியே புளியை கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி போட்டு மல்லித்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயத்தூளையும் போடாது அதை கொதிக்கட்டு மூடி வச்சுருக்கேன். இங்கே உசிலியானது ரெடி ஆகிடுச்சு. ரசம் கொதிச்சிட்ருக்கு. உசிலிக்கு அப்படியே பீன்ஸையும் போட்டுட்டு நல்லா பட்டுன்னு பரட்டிட்டு உங்களுக்கு நல்லா உதிராக வரணும்னா கொஞ்சம் ரவையை ஆட் பண்ணிக்கிங்க. சூப்பராக 11 மணிக்கு ஆகிடுச்சு. ஆனால் டீயும் போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வத்த குழம்பு, எலுமிச்சம்பழம் ரசம், உசிலி சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் அவள் வெள்ளை நான் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரையை போட்டு டீக்கு சர்க்கரை போட்டு வடிகட்ட வச்சுருக்கேன். சமையலை முடிச்சுட்டு பாபாவுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்ருக்கேங்க. எல்லா என்னென்ன சமைச்சனோ அத்தனையும் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே நான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். இந்த சாப்பாடை கொஞ்சம் காக்காய்க்கு போட்டுட்டு நாய்க்கும் கொஞ்சம் போடுவோங்க. பைரவருக்கு போட்டு நாயின்னு சொல்லக்கூடாது, சாரி, பைரவருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் ஆட் பண்ணி நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க. முதல்ல பூஜைக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி சமையலை வச்சுட்டேங்க. இப்போ பாபாவுக்கு அபிஷேகத்துக்கு பண்ணிவிட்டு பூஜைக்கு போகிறேன். இது கொழக்கட்டைக்கு, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு மினி கொழக்கட்டை மாதிரி பண்ணலான்னு பொடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாபாவுக்கு அபிஷேகம் ஆரம்பித்தாச்சு. शिरडी साई द्वारकमाई प्रसादी वासी साई राम साई राम साई राम एक नाम सुंदर नाम. ஃபஸ்ட்டு பாலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பன்னீரில் பண்ணிவிடுவாங்க. எப்போதும் பாலும் பன்னீரும் பண்ணுற வழக்கம் உண்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சாய்பாபா பாட்டெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ராகம் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு தேவை பாட்டு தாங்க முக்கியம். பாபா நம்மளோட பாட்டை மானசீகமாக பாட்டு நம்மளோடதை ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். குரல் இருக்குது இல்லைங்க, யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேங்க. குரல் நல்லா இருக்கும் நல்லா இல்லையும் நான் சாமி பாட்டு எல்லோரும் பப்ளிக்காக எங்கே கோவில் போனாலும் எனக்கு தெரிஞ்ச பாட்டு பாடிடுவேன். இது அவரோட ட்ரெஸ் தாங்க, அது பாபாவுக்கு ட்ரெஸ். இது ஃபஸ்ட்டு சுவாமிகிட்ட நேவேத்தியம் பண்ணிவிட்டு மெயினாக நம்ம பிள்ளையார் நம்ம குலதெய்வத்துக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முதல்ல குலதெய்வங்க, அப்புறம் தான் இஷ்ட தெய்வம். முதல்ல சொல்லணுன்னா பிள்ளையார். அதாவது நேவேத்தியம் பண்ணும்போது மகா கணபதி நமக, அப்புறம் கருவாரா காமாட்சி எங்கள் குலதெய்வம், அடுத்தது மதுரகாளி, அன்னபூர்ணி அப்படிங்கிறது வரிசையாக அடுத்த என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லா சுவாமியும் கூப்பிட்டு நேவேத்தியம் பண்ணிட்டு பாபாவுக்கு தூபம் தீபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அவுள் ஊட்டி விட்ட பருப்பு சாதம் கொஞ்சம் வாயில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தூபம் தீபாரனை காட்டிட்டு காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதாங்க. பாருங்கள், கொழக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு, பையனுக்கு கொடுக்க வேண்டிய. இந்த விழாக இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு நம்ம வேறு விழாக்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.